ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாட் கில்லர் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே பைசனும் ஃபெடலும் அம்மாவை பார்க்கறக்காக வந்திருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கவலையாக அப்படியே ஃபெடல் உட்காந்துருக்க, எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு, ஆனால் உங்ககிட்ட இதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் வந்திருக்கோன்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு என்ன பதில் வேணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, அம்மா டூர் எடுத்தால் இது எல்லாருக்கும் காரணமா, எங்கள் பேரண்ட்ஸ் இறந்து போகிறதுக்கு காரணம் அவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் உங்கள் பேரண்ட்ஸ் இறந்து போகிறதுக்கு காரணம் அவன் தான் கொலை பண்ணான். கண்டிப்பாக அதனால தான் நீங்கள் ஆர்பன்ஸ் ஆனீங்க, உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, ஏம்மா இதை முன்னாடி எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு பைசன் தான் கத்திட்டே இருக்கான். கொஞ்சம் முன்னாடி இதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள், டைம் எப்போ வருமோ அப்போ தான் இதை பற்றி சொல்லணுன்னு வெயிட் பண்ணுறேன். அந்த டைம் இப்போ வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இது சாதாரண வேலை கிடையாது, பெரிய வேலை. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்து தான் பண்ணணும். இந்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டுருவேன், நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, நீங்கள் தான் பிரேக் வேணும்னு கேட்டிங்களே, ஸோ அதனால் இதை முடிச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டியில் தான் நீங்கள் இதை முடிக்கணும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கீன் இதெல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, நீ என்ன உன்னால் இந்த வேலையை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கீன் அமைதியாக உட்காந்துருக்கான். 2 பேரும் கீனை பார்த்துட்டே இருக்க, சரிம்மா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அமைதியாக இருக்க, சரி இதுக்கப்புறம் நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. உங்களோட சொந்தமான லவ் பண்ணுற ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க, பார்த்து நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டுருக்காங்க. அம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்னு இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலி இவங்க 2 பேரையும் வேணும்னே வேலை வாங்கறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாகவே அவங்க அம்மாவோட கேரக்டர் நல்ல கேரக்டரானு தெரியல. போக போக எபிசோட்ஸில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். கீன் அப்படி நடந்து வந்துட்டே இருக்க, டோன் அங்கே வரான். என்னாச்சு ரொம்ப பிஸியாக இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், உன்னை மாதிரி ஹெல்ப் பண்ணுற ஆள்லாம் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா அப்படிங்கிற மாதிரி டோன் சொல்ல, நீ இந்த மாதிரி பேசுகிற, அப்படிலாம் கிடையாது, சும்மா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன், அதனால ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, நான் உன்ன மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி டோன் சொல்கிறான். அப்படிலாம் கிடையாதுன்னு அவனை பார்த்துட்டே இருக்க, இந்த ஒர்க் முடிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, மெசேஜ் பண்ணுறேன், நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுன்னு 2 பேரும் பேசுகிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அம்மா வந்துடுறாங்க. கீன் என்ன பண்ணுறேன்னு சொல்ல, டோன் வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, இல்லைம்மா சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவ்வளோதான்னு சொல்ல, சும்மா பேசுகிறதோடு நின்னா பரவாயில்ல, மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு அம்மா கேட்க, இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, சரி ஓகே நீ என்னமோ டேட்டிங் ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சேன், என்னை விட்டு போகணுன்னு நினச்சியோன்னு நினச்சேன், சரி வரேன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க. அட் த சேம் டைம் இங்கே நம்ம ஸ்டைலு பையனை தான் காட்டுறாங்க. அப்படியே ஜிம்முக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சார் உட்காந்துருக்க, அவன் பக்கத்தில் ஃபெடல் வரான். ஃபெடலை பார்த்தோன்னே சாருக்கு பயம் வந்துச்சு, தள்ளி தள்ளி போய் உட்காரான். அவன் சும்மா இல்லாமல் அவன் காலை அப்படியே தொட்டுட்டு, என்னாச்சுடா உனக்குங்கிற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்கா, ஸோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால தான். ஓ உண்மையாவா, இந்த இடம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியல, ஹாட்டாக தான் இருக்கும், ஸோ நான் பார்த்தா வித்தியாசமாக இருக்கேன் இன்னைக்கு, என்னன்னு புரியலன்னு சொல்ல, இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையா, அதனால் ஒரு மாதிரி இருக்குது, எப்பயுமே உன்னை துரத்தி நான் லவ் பண்ணிகிட்டே இருப்பேன், இப்போ நீ என் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, நீ தானே சொன்ன நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு, இப்போ உனக்கு வேணான்னு தோணுதா, உன் மைண்ட் எதுவும் மாற்றிக்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்க, அவன் அமைதியாக இருக்கான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சரியா, உனக்கு என்ன பிடிக்கலன்னா டைரெக்டாக சொல்லிடு, நான் பாட்டுக்கு போயிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான் ஃபெடல். கையை பிடிச்சிட்டு, டே இரு எங்கே போகிற உட்காரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் அவன் கையை பிடிச்சி அப்படியே கீழே உட்கார வைக்கிறான். உண்மையாக தான் சொல்கிறியா, உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்துட்டே இருக்கான். அது என்னால் நம்பவே முடியல, என்னோட இது ஒர்க் அவுட் ஆகி நீ என்னை சுற்றி வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல, இது இன்னும் ஒர்க் அவுட் ஆகலைப்பா, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம ட்ரையலில் தான் இருக்கும், உன்னை இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, சரி இப்போ கன்ஃபார்ம் ஆனோன்னு என்ன பண்ணலாம், நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, உடனே ஸ்டைலை பார்த்து ஃபெடரல் சொல்கிறான், எங்கேயும் வேணாம் உன்னோட கேரேஜுக்கு போகலாம், இல்லை வேணா உன்னோட ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீல, உன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி 2 பேரும் பேசுகிறாங்க. அதெல்லாம் முடியாது, உன்னோட கேரேஜுக்கு வேணால் போகலாம், மற்றபடி வேறு எங்கேயும் வேணாம், என்கிட்ட என்னோடய திங்ஸ்லாம் கொஞ்சம் அங்கே இருக்குது, ஸோ பார்க்கலாம் நம்ம அங்கேயே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெடரல் சொல்கிறான். அட பாவிங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க, சேம் டைம் அடுத்து பைசனை தான் காட்டுறாங்க. அந்த பூனைக்குட்டியை வச்சு கொஞ்சிட்டே இருக்கான். நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கில்ல, ஒன்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை கண்ட்டுக்கு அனுப்புகிறான். அந்த ஃபோட்டோவை பார்க்க, எப்படி இருக்குது க்யூட்டாக இருக்கான்னு சொல்லி கேட்க, க்யூட்டாக தான் இருக்குது, பட் இது கூட நீ இருந்தால் இன்னும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருப்பியோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி கண்ட்டு சொல்ல, அதை கேட்டுட்டு பைசன், நீ க்யூட்டு தானா, ஆனால் உன் கூட என்னோட ஃபேஸையும் பார்க்கணுன்னு சொல்கிறான். சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். இப்போ எது அழகாக இருக்குன்னு சொல்லி கேட்க, ரெண்டுமே க்யூட்டாக அழகாக தான் இருக்குது, என்னால் சூஸ் பண்ணவே முடியல, கேட்டும் நல்லா இருக்குது, ஹூமனும் நல்லா இருக்கா
அப்படிங்கிற மாதிரி கண்டு மெசேஜ் பண்ண அதை பார்த்து சிரிச்சுட்டே பைசன், இங்கே பார்த்தியா நீயும் ரொம்ப க்யூட்டாக இருப்பியா, நானும் க்யூட்டாக இருக்கேனா, அதான் தெரியுதா, பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன்னு பூனைக்குட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கண்டுக்கு. அதுக்குள்ளே கேப்டன் கிட்டேருந்து மெசேஜ் வருது, அவங்கள பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சியா, முதல்ல அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது கண்டுபிடிடாங்கிற மாதிரி அவர் சொன்னது. என்னை இன்னும் அவன் நம்பவே இல்லை, அவன் வீட்டுக்குள்ளே அவன் என்னை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கிற மாதிரி கண்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தது. சரி உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டு லவ் பண்ண ஆரம்பிக்க சொல்லு, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், 2 பேரும் சீக்கிரமாக போய் பாருங்க அப்படின்னு கேப்டன் சொல்ல யோசிச்சுக்கிட்டே அப்படியே கண்டு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் பைசனும் அவனும் சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ண கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கே ஃபன்லேண்டு போய் குட்டி பசங்க மாதிரி விளையாடுறது எல்லாமே பண்ணிவிட்டு அங்கே கொடுக்குற அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணி அதை அப்படியே போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மால் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு கேம் விளையாடும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்குது. அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பேஸ்கெட் பால் டீமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பேன், அப்போ ரொம்ப பாப்புலர், லேடிஸ் எல்லாமே பின்னாடியே சுற்றுவாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவனை பற்றி சொல்லிட்டே இருக்க. ஓ அப்படியா, பரவாயில்லையே, நீ நிறைய தான் கற்று வச்சுருக்க, ஆனால் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்ல, அப்படிலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை பற்றி டீப்பாக கற்றுக்கணும்னு நினைக்கல, அப்புறம் உன்னை பற்றி புரிஞ்சுக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கியா, ஸோ நீ உண்மையாக எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்ப, கரெக்டான கன்னத்தில் போய் ஒரு கிஸ் பண்ணுறான். ஏய் நீ தப்பாக நினைக்கிற, அங்கே பாரு எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க, நீ பேசாமல் இரு, நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது, எனக்கு ட்ராயிங்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆர்ட்டில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நான் கிரேட் வாங்குவேன் தெரியுமா என் கிளாஸில் அப்படின்னு சொல்லி பைசன் சொல்கிறான். பட் எனக்கு பிடி பீரியட்னா பிடிக்காது, எனக்கு ஸ்விம்மிங்னா பிடிக்கும். ஓ அப்படியா, எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கடா நீ, எனக்கு பேஸ்கெட் பால்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டு சொல்கிறான். எனக்கு பேஸ்கெட் பால் பிடிக்கவே பிடிக்காதுன்னு அவன் சொல்ல அப்படியே மொபைல் எதுவும் நோட் பண்ணுறான். என்னடா நோட் பண்ணுறேங்கிற மாதிரி பைசன் கண்டை பார்த்து கேட்க, அதுவா நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னடா நோட்ஸு, உனக்கு எது பிடிக்காதுன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டா நல்லது தானே, அப்புறம் உனக்கு பேஸ்கெட் பால்னால் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சேன் தெரியுமான்னு சொல்ல, அப்படியா, ஆமாம் உனக்கு என்ன பிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான், அதுக்கப்புறம் அதை வச்சு ஃப்யூச்சரில் உன்னை சேரப் பண்ணுவேன்ல, பார்க்குறக்கும் க்யூட்டாக அழகாக இருக்குல்லன்னு சொல்லி அவன் பக்கத்தில் அப்படியே போக அவன் அமைதியாக சிரிச்சிட்ருக்கான். அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஜேம்ஸ் வரான். என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டுக்கிட்ட போய் பேச அமைதியாக பைசன் கையை கட்டிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, நீ கூட கேம் விளையாட வரலையா, என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், வேணா மேட்ச்சுக்கு வரியா, ரெடியாக இருந்தானே சொல்லு, நான் ரெடியாக இருக்கேன், உனக்கு ஓகே என்ன சொல்கிறா, பணம் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஓவராக பேசிகிட்டே இருக்கான். ஏய் லூசு மாதிரி பேசாதங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது கண்டுக்கு. கண்டு அப்படி இருக்க, இதெல்லாம் போர் அடிக்கும்டா இப்படியே விளாண்டுட்டே இருந்தா. பைசன் நீ என்ன சொல்கிற, உனக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஏண்டா உனக்கு பர்கர் தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணுறது உனக்கு போதுமா, பணம் ஓரளவுக்கு கிடைக்குதான்னு சொல்ல, என்னை பற்றி உனக்கு எப்படி தெரியும், நான் எங்கே ஒர்க் பண்ணுறேங்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பைசன் கேட்க, அது வந்துன்னு சொல்ல, அடிக்கடி நான் பார்த்தேன், நீ கண்டுக்கு அந்த பர்கர்லாம் கொண்டு வந்தில்ல, அதனால் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கொஞ்சம் பேசுகிறான். பெட் வச்சு கேம் விளையாடலாம், ரெடியாக இருந்தானே வா சரியா அப்படிங்கிற மாதிரி. ஓகே நான் கிளம்புறேன், நைட்டு பெட்டுக்கு வர மாதிரி இருந்தால் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்காக வெயிட் பண்ணேன்னு சொல்லி கண்ட ஒரு தட்டிட்டு அந்த பக்கம் போகிறான். பைசனுக்கு அவனை பார்க்க கடுப்பாக இருக்குது, அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான். இவன் என்னமோ ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது, இவனுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கண்டை பார்க்க, அப்படிலாம் கிடையாது, அது பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி அவனை ஹேக் பண்ணிவிட்டு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அவன் ஜஸ்ட் ஜேம்ஸை விடு, அவனை பற்றி யோசிக்காத, நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்ல, உனக்கு உன்னை பற்றி என்னை பற்றி எல்லாமே அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான், என்னை பற்றி நீ ஏதாவது சொன்னியா அவன்கிட்ட, இல்லையே நான் உன்னை பற்றி அவன்கிட்ட எதுவுமே சொல்ல, சரி பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், பட் வெயிட் பண்ணி பாருங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டு அந்த பக்கம் பைசன் போக கண்டுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது, இவன் ஏதோ பண்ண போகிறானுங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. சேம் டைம் அடுத்து இவனுக்கு 2 பேரும் சும்மா இல்லாமல் குழந்தைங்க மாதிரி அங்கே ரேஸ் பண்ணுறாங்கிற பேரில் காரை ஓட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் கூட ஸ்டைலு டம்மி பீஸுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அவன் தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணி வந்து உட்கார்றான். அதை பார்த்தோன்னே ஆகா இவன் வின் பண்ணிட்டானுங்கிற மாதிரி ஃபெடலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி விடு எப்படியோ வின் பண்ணிட்டேன், போதும் ஓவராக பண்ணாதங்கிற மாதிரி 2 பேரும் சிரிச்சிட்டே உட்காந்துருக்க. உன்கிட்ட நான் ஒன்று கேட்கட்டா, நீ ஆசைப்பட்டு தான் மெக்கானிக் ஆனியா, இல்லை உன் ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கணுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்க, அது என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் நான் என் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் இந்த வேலைக்கு வந்தேன், அதுக்கப்புறம் என் அம்மா இருந்ததுக்கப்புறம் என் அப்பா ஒரு மாதிரி லோன்
லோன்லியாக ஃபீல் பண்ணார். யாருக்கிட்டையுமே பேச மாட்டார். ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருந்தார். அவர்கிட்ட நிறைய பேசணும் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கூட அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க எனக்கும் இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சது. நான் சொன்னால் நம்ப மாட்டேன், நான் கார் டியூனிங் காம்படிஷனில் கூட வின் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்ல, அது எனக்கு தெரியுமேனு ஃபெடல் சொல்கிறான். தெரியுமா, உனக்கு எப்படிடா தெரியும் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க, அதை ஆல்ரெடி நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன்னு தெரியுமான்னு சொல்ல, அடப்பாவி என்னை பற்றி நிறைய விசாரிச்சிருப்பான் போலன்னு யோசிக்க, சரி ஹானஸ்ட்டாக உங்ககிட்ட கேட்குறேன், நான் கேட்குறக்கு பதில் சொல்லு. நீ என்னை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னீல, உண்மையாகவே என்னை பார்த்தோன்னே உனக்கு பிடிச்சதா? என்கிட்ட என்ன உனக்கு பிடிச்சது அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் கேட்க, அது ஏன்னு தெரியல, எனக்கு சேலஞ்சுனால் ரொம்ப பிடிக்கும், உன்னை சேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ அதுக்காக தானா? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வின் பண்ணணும், உன்னோட மனசை வின் பண்ணணும்னு நினச்சேன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்போ என்னை நீ வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணால் அது கார் ரேஸ் ஆகிடும்லன்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லலை, அதாவது நீ பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருந்த, உன்னை பார்த்தா எனக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருந்தது, ஸோ எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படியாவது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன், ஸோ அப்படியே இது வந்துருச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு அப்படியே லவ்வாக மாறிடுச்சுன்னு சொல்ல, நீ இன்னும் வின் எல்லாம் பண்ணல, அவ்வளோ ஈஸியாலாம் என்னை ஜெயிக்க முடியாது தெரியுமான்னு சொல்லிட்டு வேகமாக போய் காரில் ஏறி அப்படியே ஃபெடல் உட்காரான். என்னடா இவன் மறுபடியும் ரேஸ்க்கு போகிறானாங்கிற மாதிரி பார்க்க, வா அடுத்த ரேஸ் ஆரம்பிக்கலாம், என்னை மாதிரி ஆளை அவ்வளோ ஈஸியாக வின் பண்ணவும் முடியாது, தோக்கடிக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டைலும் அந்த சைடில் போகிறான். அப்புறம் ஒரு வழியாக இவங்க கேமிங் எல்லாம் முடிச்சுட்டு கேரேஜ்க்கு வர, அங்கே ஒரு பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஷாப்பை க்ளோஸ் பண்ண போகிறேன்னு அவன் சொல்ல, நீ முதல்ல போ நானே பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்ல, சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேங்கிற மாதிரி அந்த பையன் போக கேரேஜை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான் அங்கே ஃபெடல். ஸோ அங்கே இருக்க திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்படியே எடுத்து வச்சுட்ருக்கான். உன் அப்பா இல்லையாடா? அப்பா இல்லை, அவர் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கார், அவருக்கும் பிரேக் வேணும்ல அதனாலன்னு சொல்ல, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். என் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும்ல, அது மட்டும் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்க, உனக்கு ஒன்று தெரியுமா, என் அப்பா எப்பயுமே ரொம்ப நல்ல அப்பா, அதாவது என் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அப்பா ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் அப்பா தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர்கிட்ட எனக்கு பசங்க தான் பிடிக்கும்னு நான் சொன்னேன். ஓ அப்படியா, அவர் கவலைப்பட வரும்னு பயந்து நான் சொன்னேன், ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்கவே இல்லைடா. கேரேஜில் இருக்க ஒரு மெக்கானிக் கூட என்னை எப்படியாவது கோத்து விடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தார். அப்புறம் நான் அப்பா கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், என்னை பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு, ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கேனா நானே ஒரு ஓனாக ஒருத்தனை சூஸ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, அவனை பார்த்துட்டு ஃபெடல் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பின்னாடி போய் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அதை எதிர்பார்க்காத ஸ்டைல் அவனை திரும்பி பார்க்க, அவனோட பின்னாடி இருக்கிற முதுகில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, நீ என்ன சூஸ் பண்ணியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் உன்னை தான் சூஸ் பண்ணேங்கிற மாதிரி அவனை பார்க்க, அதுக்கப்புறம் நீ கேரேஜில் மேட்ரு பண்ணால் நல்லா இருக்குமா, நீ இப்போ என்ன சொல்ல வர, இங்கேயே ஆரம்பிக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி ஃபெடலை பார்க்க, ஃபெடல் சிரிச்சிட்டே அவனை பார்க்குறான். ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கே நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் க்யூட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்க, மேட்ரு பண்ணானுங்களா இல்லையான்னு தெரில, ஆக்சுவலி அவங்க ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா அப்படி தான் தோணுது. அப்படியே க்யூட்டாக அந்த மூமெண்ட் அங்கே போய்கிட்டே இருக்க, அடுத்து அந்த சீனை கட் பண்ணிவிட்டு சேம் டைம் அடுத்து இங்கே கண்ட்டை தான் காட்டுறாங்க. கண்ட் அப்படி யோசிச்சிட்டே இருக்கான் பைசன் சொன்னதை பற்றி. அவன் ஜேம்ஸை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான். ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கு அவனுக்கு. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி, டே ஓட்டோ அங்கே ஜேம்ஸ் இருக்கானான்னு சொல்லி கேட்க, ஜேம்ஸ் இங்கே வரலடா, நான் அவனை பார்க்கல, ஏன் நீ அவனுக்கே ஃபோன் பண்ணி கேட்கலான்னு சொல்ல, நான் அவனுக்கு கால் பண்ண அவன் எடுக்கல, அதனால தான் அவனுக்கு கூப்பிட்டேன். இல்லைடா ஜேம்ஸ் இங்கே இல்லைன்னு சொல்ல, சரி நீ அவனுக்கே கால் பண்ணி கேளுன்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் கால் பண்ணேன் அவன் அட்டன் பண்ணல, மறுபடியும் நான் கூப்பிட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கண்ட்டு சொல்கிறான். சரி ஓகே அப்போ நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணும்போது, ஒரு நிமிஷம் ஜேம்ஸை தேடி ஒரு பையன் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு பையனா என்ன சொல்கிற, ஆமாம் அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு காண்ட்டு கேட்க, அவன் எப்படி இருந்தானா ரொம்ப க்யூட்டாக இருந்தான், குட்டியாக இருந்தான், நல்லா அழகாக இருந்தான்டா, அவனை தேடி வந்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. ஐயோ பைசன் தான் ஏதோ ஒன்று பண்ணி போல இருக்குது ஜேம்ஸ்னு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. சரி தேங்க்ஸ்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டான். சேம் டைம் அடுத்து இங்கே ஃபெடலையும் ஸ்டைலையும் காட்டுறாங்க. அவன் செஸ்ட்டு கிட்ட ஒரு சின்ன மார்க் இருக்குது, அதை பார்த்துட்டு ஸ்டைல் கேட்குறான், ஆமாம் இது எப்படி வந்ததுன்னு. இதுவா, அது வந்து அதில் ஒரு பெரிய கதை, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அதை கவர் பண்ணிவிட்டு ஃபெடல் உட்காந்துருக்கான். ஆமாம் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா, நீயே உன்னை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, உன்னை பற்றி நிறைய நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, என்ன தெரிஞ்சுக்கணும், உன்னை பற்றி தான். என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற,
என் லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது தெரியுமான்னு சொல்ல, ஏய் நான் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்டா, அப்போ தான் எல்லாம் எனக்கும் புரியும். ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? நீ அந்த சப்போர்ட் குரூப்புக்கு கூட அடிக்கடி வர, என்னாச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி கேட்க, என் பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்கன்னு ஃபெடல் சொல்கிறான். ஓ அப்படியா, என்கிட்ட இதை பற்றி நீ பேசலாம், நானும் தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா என் அம்மாவும் தான் கேன்சரில் இறந்து போயிட்டாங்க தெரியுமான்னு ஸ்டைல் சொல்ல, அது உன் அம்மாவதும் கேன்சரில் தான் இறந்து போனாங்க, என் பேரண்ட்ஸை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டோன்னே அப்படியே ஸ்டைலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே விடு, அதை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம், நம்ம வேறு ஏதாவது பேசலாம். உன்னை பற்றி நீ சொல்லு, நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு ஸ்டைல் கேட்குறான். இல்லை அப்படின்னு சொல்லி ஃபெடல் சொல்ல, ஏன் என் லைஃப் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. யாரையாவது ஒருத்தர் என் லைஃப்பில் கொண்டு வந்து அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, அதனால் நான் லவ் பண்ணலன்னு சொல்ல, ஏண்டா பர்கர் ஷாப் நடத்துறது அவ்வளோ பெரிய கஷ்டமா? ரொம்ப ஈஸியானது தானே, இதுக்கும் டேட்டிங்க்கும் என்ன இருக்குங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்குறான். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த லைஃப்லேயும் ரிஸ்க் நிறையா இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஃபெடலை பார்த்து அவன் கேட்க, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வேறு ஒன்றும் இல்லை, பர்கர் பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தெல்லாம் போகாது, கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை, அதுதான் இது ஒரு நல்ல வேலை கிடையாதுன்னு சொல்ல, இப்படி ரெண்டு பேரும் எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா கண்ட் அங்கே வரான். டே கண்ட் நீங்கள் கூட வந்தேன்னு சொல்ல, ஃபெடலை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காக இருக்குது. அவன் ஷர்ட் பட்டன்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க, சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் இல்லை, எதுக்குடா வந்த, கால் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஸ்டைல் கேட்குறான். நான் உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கல, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும் அதை சொல்லுன்னு சொல்லி ஸ்டைல் கேட்குறான். நான் அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுண்டான்னு சொல்ல, அப்படியே முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் ஃபெடல். ஒரு நிமிஷம் இருடா, அவன்கிட்ட பேசிட்டு நான் இப்போ வந்துடுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி ஃபெடலை பார்த்து சொல்ல, சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாக அப்படியே ஃபெடல் உட்காந்துருக்க. ரெண்டு பேரும் போகிறாங்க. ஸோ பைசன் வந்து ஒரு வேளை ஜேம்ஸை கூட்டிகிட்டு போயிருப்பானோன்னு டவுட்டாக இருக்குடான்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே அப்படியே சொல்ல, பைசன் அவனை ஹர்ட் பண்ணிடுவானு எனக்கு பயமாக இருக்குது, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா, அவனை எங்கே இருக்கான்னு தெரியல. சரி நீ ஏதாவது பேசி பார்க்கலாம்லன்னு சொல்ல, இல்லைடா எனக்கு ஒன்றும் புரியல, என்னால் இதில் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல, ஒருத்தர் டேஞ்சரில் இருக்காங்கடா, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா, வாடா ஏதாவது பண்ணலான்னு சொல்ல, தேவையில்லாமல் நீ தாண்டா என்ன இதில் சிக்க வச்சுட்டேன்னு சொல்லி ஸ்டைல் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல, வேணா ஃபெடல்கிட்ட ஏதாவது கேட்கலாமா? அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அவன் என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சது அவனோட ரொமான்டிக் சைடை விட்டுட்டு அவனோட டெரர் சைடை தான் எனக்கு காட்டுவான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, பேசாமல் இருடா, ஏதாவது ஒன்று பண்ணலாம், இப்போதைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு புரியல, நம்ம ஃபெடல்கிட்டே ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃபெடல்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல, என்னது பைசன் அவனோட எக்ஸை கூட்டிகிட்டு போயிட்டானா? ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு புரியல, அவன் எக்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு தடவை அவன் கூட மேட்ரு பண்ணியிருக்கேன். எத்தனை டைமு? ஒரு டைமுன்னு சொல்கிறேன்ல. சரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? நான் எப்போ பைசனை மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையுமே அந்த மாதிரி இருந்ததில்லை, அவன்கிட்ட நான் சீரியஸாக தான் இருக்கேன். திடீர்னு பார்த்தா அவன் இவ்வளோ ஜெலஸ் ஆவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜேம்ஸ் அவன் எங்கே கூட்டிகிட்டு போனான்னு தெரியல, எனக்கு பைசன்னால அவனுக்கு ப்ராப்ளம் வந்துருமோன்னு தோணுது, இதில் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்கிறான். சரி விடு, இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணணும், உன்னை பற்றி அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் முறைச்சிக்கிட்டே இருக்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுடா, நீ என் பாய் ஃப்ரெண்டு, உனக்கு தெரியுமா நீ என் பாய் ஃப்ரெண்டு, எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இவன் என் ஃப்ரெண்டு, எனக்காக என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல, சரி சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், வெயிட் பண்ணு, ஆனால் ஒன்று நான் ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன், அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. உன் பிரதர் தானடா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி கண்டு கேட்க, வெயிட் பண்ணு, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், என்னதான் பிரதராக இருந்தாலும் அவன் நான் சொல்கிறது எப்படி கேட்பான்னு எனக்கு தெரியல, நான் கேட்டு பார்க்குறேன். அவனுக்கு கோவம் வந்தது ஒரு பெரிய டாகு மாதிரி மாறிடுவான், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்க. சேம் டைம் பைசனை தான் காட்டுறாங்க. ஜேம்ஸ் இருக்க அதே இடத்துக்கு தான் பைசன் வாங்குறான். அங்கே பெட் மேட்ச் மாதிரி இது விளையாண்டுட்டு இருப்பாங்க போல். ஜேம்ஸை பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். அவன் மற்றவங்கள்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஃபெடல் தான் கால் பண்ணுறான். சொல்லுன்னு சொல்ல, நீ எங்கே இருக்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருக்கேன். உண்மையாக வெளியே இருக்கியா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் தான் வெளியே இருக்கேன்னு சொல்கிறேன்ல, சொல்லு அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்புறமா பேசுகிறேன் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான் பைசன். ஐயோ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி கண்ட் அப்படி டென்ஷனாக இருக்க, நான் தான் சொன்னேன்ல அவன் எதுவும் சொல்ல மாட்டான்னு, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் சொல்ல, சரி ஆனால் அவன் பேசுகிறத பார்த்தா அங்கே ஏதோ ஃபுட்பால் மேட்ச் போகிற மாதிரி இருந்ததுன்னு சொல்ல, அந்த இடம் எதுவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் போகிறேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காண்ட்டு வேகமாக போக என்னென்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் ஃபெடலும் அவனும் அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. சரி ஓகே அவன் போகிறது இருக்கட்டும், நீ என்ன பண்ணுற? உன் தம்பி இவ்வளோ ஜெலஸாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடா, நீயும் அதே மாதிரி இருப்பியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் கேட்க, நான் ஜெலஸ் எல்லாம் இருக்க மாட்டேன், உனக்கு என்னை பற்றி கவலை இல்லை, நீ என்னை விட்டுட்டு போகணும்னு நினச்ச
கண்டிப்பாக நீ தான் ஃபீல் பண்ணும். அவ்வளோ ஈஸியெல்லாம் என்கிட்டேருந்து உன்னால் போக முடியாது சரியா அப்படின்னு சொல்லி முறைச்சிக்கிட்டே அவனை பார்த்துட்டே இருக்க, அடப்பாவி இவனோட எப்படி சொல்கிறாங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்து முறைக்கிறான். சேம் டைம் அடுத்து அந்த ஜேம்ஸை கூட்டிகிட்டு மேலே போய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பைசன் பக்கத்தில் போக, ஏய் நீ தானா, உன் பேர் என்னடா, கண்டோட பாய் தானே நீ, உன் பேரை மறுபடியும் சொல்லு. பைசன் கரெக்டா, பைசனா இல்லை பஃபோலோவா அப்படிங்கிற மாதிரி ஓவராக காமெடி பண்ணிட்டு இருக்கான். உன் பேரை பார்த்தாலே எனக்கு பஃபோலோங்கிற மாதிரி தானே ஞாபகம் வருதுன்னு சொல்ல, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா சரி என்ன பேசணும் சொல்லு, ஏதாவது கேம் பற்றி பேசணுமா இல்லை வேறு ஏதாவதா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி இவன் காமெடி பண்ணுற மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்கான். பைசன் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். சொல்லு ஏதாவது சீக்ரெட் இருந்தால் சொல்கிறா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். கண்டை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணுமா சொல்லு சொல்லு, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. அவன் எதுவுமே பேசல. இங்கே பாரு, நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது, நான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன் அவ்வளோதான் வா அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனும் மேலே போகிறான். அடுத்தது மாடியில் தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. சொல்லு என்னமோ சொல்ல வந்த, உன் பாய் ஃப்ரெண்ட் மேலே இவ்வளோ ஜெலஸாக இருக்கியா? இங்கே பாரு, கண்டை பற்றி நான் எதுவும் பேச வரல, நீ என்ன ஃபாலோ பண்ணுறது இதோட நிறுத்துன்னு சொல்லி இவன் கண்டை எப்பப்பெல்லாம் மீட் பண்ணானோ அந்த எல்லா இடத்துலையும் ஜேம்ஸ் இருந்து இவனை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் இவன் பார்த்துருப்பான். ஸோ அதுக்கு தான் இவன் வான் பண்ண வந்திருப்பான். கண்டுக்காகலாம் பேச வரல, நான் பார்க்குறது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறத. ஸோ இதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி வாட்ச் பண்ணுறதை இதோடு நிறுத்திக்க, இதுக்கப்புறம் நீ என்னை ஃபாலோ பண்ண வந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இது உன் வேலை கிடையாது, அதுக்கப்புறம் என்னோட உண்மையான முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும் புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிகிட்டே அப்படியே அங்கே நின்றுட்டே இருக்கான் பைசன். அவன் கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே பார்த்தாலும் இதுக்கப்புறம் நீ இதை டீல் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பைசன் அந்த பக்கம் போகிறான். அவன் அந்த பக்கம் போக இவன் பக்கத்துலேருந்து ஒரு கட்டை எடுத்து பைசனை அடிக்கிற மாதிரி போக, பைசன் கையில் கன்று வச்சுருக்கான். கன்று அவன் கண்ணு முன்னாடி காட்ட பயந்து போய் அப்படியே அவன் கீழே விழுந்துட்டான். ஸோ இதோடு இந்த ஃபஸ்ட்டு பாட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த பாட்டை நான் சீக்கிரமாக போட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கற்றுக்கல சொல்லுங்கள், அடுத்த பாட்டை மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.